டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்லயே முக்கியமா கால் வலி அதிகமா இருக்குங்கன்னு சொல்றவங்க தான் இருக்காங்க. கால் மூட்டுல இருந்து கால் பாதம் வரைக்கும் அதிகமான வலி நம்ம நிறைய பேருக்கு உணர்றோம். இந்த கால்ல வலி ஏற்படுறதுக்கு முக்கியமா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு கால்கள்ல ஒரு வலியானது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த கால்கள்ல வலியை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய நபர்கள், இப்ப கால்ல சரியா நமக்கு ரத்த ஓட்டம் இல்லாத சமயங்கள்லயும் கால் வலியானது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த வெரிகோஸ் வெயினும் நிறைய பேருக்கு ப்ராப்ளமா இருக்கும். முக்கியமாக ரொம்ப நேரம் நீண்ட நேரமாக நிற்கக்கூடிய, கால்களை தொங்க போட்டே நம்ம சிட்டிங் போஸ்டர்ல இருக்கிறோம் அப்படின்னா அதிகமான வலி நமக்கு தெரியுது. இந்த வெரிகோஸ் வெயின் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இதனாலையும் கால்கள்ல வலி இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், ஓஏ அப்படின்னு சொல்லுவோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்ற இந்த கண்டிஷன் பார்த்தோம்னா நமக்கு கால் மூட்டுக்கள்ல வலியானதை ஏற்படுத்தும். இப்போ வலி அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து இல்லாம விட்டு விட்டு வர மாதிரியான ஒரு வலி உணர்வு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கால்கள்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னாலேயோ, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் பொழுதோ நமக்கு கால்கள்ல வலியானது ஏற்படலாம். இந்த யூரிக் ஆசிட் லெவல் அப்படின்னு சொல்றது முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம கால் பெருவிரல்கள்ல ரெண்டு பக்கமுமே இல்ல ஒரு பக்கமும் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம கால் பெருவிரல்ல வலி ஏற்படும். குதிகால்ல அதிகமான வலி ஏற்படுது. இடுப்பு பகுதியில இருந்து நமக்கு அதிகமான வலி ஏற்பட்டு கீழே கால் பாதம் வரைக்கும் தெரியும். இப்ப இதுவே சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா, சயாட்டிகா பிரச்சனை இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இடுப்பு பகுதியில அதிகமான வலியானது உண்டாகுது. இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகளை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த சயாட்டிகா பிரச்சனைனா நர்வ் கம்ப்ரெஷன் இருந்து அதனால வரக்கூடிய பிரச்சனை, கால்களையும் வலி அதிகமா தருது. இதே மாதிரிதான் சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கிறோம். ரொம்ப நாளா சுகர் லெவல் எனக்கு குறையவே இல்லை, HbA1c லெவல் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கால்கள்ல வலி, ஒரு நம்னஸ், மறுத்து போற உணர்வு, நரம்புகள்லயுமே அதிகமான பாதிப்பானது ஏற்படுது. இப்ப இதை சரி செய்யறதுக்கு பேசிக்கா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நரம்புகளை வலிமைப்படுத்தவும், கால் வலி போகவும் உணவுகள்ல அதிகமா, அதாவது இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வலியானது குறையும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்னென்ன உணவுகள்ங்க இதுல சாப்பிடலாம், கால் வலியை குணமாக்குவதற்கு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். சாப்பிடக்கூடிய உணவுல வாதம், வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். வாதம் இல்லாம பார்த்துக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். ரொம்ப அதிக அளவு வாதம் இல்லாம நம்ம உணவுகளை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்ப வாதத்தை குறைக்கும் பொழுது உடல்ல ஏற்படக்கூடிய வலிகளும் நமக்கு குறையுது. முக்கியமாக கால் பாதங்கள், கால் வலி நமக்கு குறையும். அதே மாதிரிதான் எலும்புகள் தேய்மானம் இருந்ததுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல முக்கியமா உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன வாதம் இல்லாம கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை செலக்ட் பண்ணி சாப்பிடணும். கால் வலிக்கு சிறந்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே உணவுல சேர்த்துக்கணும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன சேர்த்து சாப்பிடணும்னா கேழ்வரகு ரொம்ப முக்கியம், ராகி. இந்த ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் உடலோட வலியை போக்குவதற்கும் கால்சியம் குறைபாட்டை சரி செய்வதற்கும் நமக்கு பயன்படுது. கேழ்வரகு நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும். இல்ல தினம்தோறும் நம்ம கேழ்வரகை பயன்படுத்தினாலும் உடல்ல நிறைய நன்மைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வேறு என்ன உணவுகள் நம்ம பயன்படுத்தினா கால்கள் வலிமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை சார்ந்த உணவுல சேர்த்துக்கிட்டே வரணும். பிரண்டை பொடியாக இருக்கட்டும், சூப் மாதிரியோ துவையல் மாதிரியோ நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் தினம்தோறும் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப கூடிய விரைவில் நமக்கு கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வலியானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இதற்கு அடுத்ததாக என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முடவநாட்டுக்கால் கிழங்கு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கிழங்கில் இருக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள், பல உடல்நல பாதிப்புகளை நமக்கு சரி செய்யுது. முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு கால் பாதங்கள்ல வலியோ,
மூட்டுக்களில் வலி இருந்தாலோ நமக்கு இந்த முடவன் ஆட்டுக்கால் பயன்படுது. இத கிழங்கு மாதிரி நம்ம சூப் வைத்து சாப்பிடும்போது அந்த சாறு எல்லாமே அந்த தண்ணீர்ல சூப்ல இறங்கி அந்த தண்ணீரை குடிக்கும்போது உடலுக்கு அதிகமான ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல் பகுதியிலும் சரி கால்களையும் சரி இருக்கக்கூடிய வலிகளானது குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக ஒரு கீரை வகை. இந்த கீரை வகையை சாப்பிடும்பொழுது எப்படிங்க நம்ம சாப்பிடுறது அதையும் நான் சொல்றேன். ஸோ சாப்பிடும்போது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகள் காலில் இருக்கக்கூடிய வலிகள் குணமாகுது. சரி, அது எந்த மாதிரியான கீரை வகை, அதை எப்படி நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடணும் இதையும் நம்ம பார்க்கலாம். இதுல முக்கியமாக முடக்கத்தான் கீரை நம்ம உணவுல சொல்வோம். முடக்கத்தான் கீரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ வாரம் 2 முறை முடக்கத்தான் கீரை பயன்படுத்தும் போது கால்கள்ல இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இதற்கு அடுத்ததாக முக்கியமாக நம்ம சிறுதானிய வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம திணை, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது, இல்லை அதுல சமைத்த உணவுகளையே நம்ம அதிகமா சாப்பிடும்போது கால்கள்ல கால்சியம் லெவல் அதிகமாகும், கால் வலியானதும் நமக்கு குறையும். இந்த கால் வலி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூட்டுக்கள், ஸோ மூட்டுக்கள்ல ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ குதிகால்ல பாதிப்பு இருந்தாலோ நமக்கு ஏற்படக்கூடியது. இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது கால் எலும்புகள் வலிமையடையும், மூட்டுக்களானது நமக்கு வலிமையடைய ஆரம்பிக்கும். இதுலயே சித்த மருத்துவத்தில் வலிகளை போக்குவதற்கு நிறைய தைல வகைகள் இருக்கு. இதுல முக்கியமாக காய திருமேனி தைலம், சிட்ராமுட்டி தைலம் வலி அதிகமாக இருக்கும்போது கால்கள்ல நல்லா அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த தைலம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஓட்டனம் கொடுத்துக்கிட்டே வரும்போது கால் வலியானது நமக்கு சிறுக சிறுக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம தினம்தோறும் ஆயில் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு மெடிசின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னங்க சாப்பிடலாம், ரொம்ப பெயின் கில்லர் வேண்டாம். ஸோ வலி அதிகமாக இருக்கும் பொழுது என்னன்னா தசவேராதி சூர்ணம் அப்படின்ற மெடிசன் இருக்கு. இதை நம்ம 2 வேளையை ஒரு நாளைக்கு பயன்படுத்தும் போதும் உடல்ல இருக்கக்கூடிய எத்தனை வகையான வலிகளாக இருந்தாலும் நமக்கு குணமடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் மூட்டுகளுக்கு கீழே மூட்டு வலி இருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கும் நமக்கு இந்த மெடிசன்ஸ் பயன்படுது. ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.